VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல போட்டோஷாப்பில் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை உருவாக்குவது எப்படி, அதை 8 போட்டோக்களாக கன்வெர்ட் பண்ணுவது எப்படி, பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுவது எப்படி என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்புக்குள்ளார கொண்டு வந்துடுங்க. அடுத்து இதை நம்ம கிராப் பண்ணணும். கிராப் பண்ண உங்களுடைய கீபோர்டில் சி பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிராப் டூல் எனேபிள் ஆகும். அல்லது இந்த இடத்துல உள்ள டூல்ஸ் ஆப்ஷனில் கிராப் டூலை செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல வித் அண்ட் ஹைட்டுன்னு இருக்கும். இதில் வித் 1.5 இன்ச், ஹைட் 2 இன்ச்சுன்னு கொடுத்துக்கங்க. ஒருவேளை நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் பிடிச்ச ஃபோட்டோவாக இருந்தால் வித் 6 இன்ச்சும், ஹைட் 4 இன்ச்சும், ரெசல்யூஷன் 300 கொடுத்து கிராப் பண்ணிக்கங்க. இந்த ஃபோட்டோ மொபைலில் எடுத்த ஃபோட்டோ என்பதால் நான் இதில் வித் 1.5 இன்ச்சும், ஹைட் 2 இன்ச்சும், ரெசல்யூஷன் 200 கொடுத்துட்டு கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண நீங்கள் இந்த இமேஜை இன்னொரு டூப்ளிகேட் லேயராக கிரியேட் பண்ணணும். டூப்ளிகேட் லேயரை உருவாக்க Ctrl+Jவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு லேயர் இந்த இடத்துல ஷோ ஆகும். நீங்கள் எந்த கலர் பேக்ரவுண்ட் கலராக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை இந்த இடத்துல உள்ள பேக்ரவுண்ட் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த லேயரை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Backspace பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உள்ள லேயரில் பேக்ரவுண்ட் கலர் ஃபில் ஆகிடும். அடுத்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு பென் டூல் யூஸ் பண்ண தெரிந்தால் பென் டூல் மூலமாக ஃபோட்டோவை செலெக்ஷன் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பென் டூல் யூஸ் பண்ண தெரியலன்னா இந்த இடத்துல உள்ள மேஜிக் வாண்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் மேலே செலக்ட் பண்ணிங்கன்னா இது போல் செலக்ட் ஆகும். இதில் ஒயிட் அண்ட் எல்லோ கலர் மிக்ஸ் ஆகி இருப்பதால் நீங்கள் மேஜிக் டூலை எந்த கலர் மேலே வைத்து கிளிக் பண்ணுறீங்களோ அந்த கலர் மட்டும்தான் செலக்ட் ஆகும். மீதி உள்ள ஏரியாக்களையும் கலர்ஸையும் செலக்ட் பண்ண ஷிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த டூலுக்கு கீழே சின்னதாக ப்ளஸ் சிம்பிள் ஷோ ஆகும். ஷிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சிட்டு மீதி ஏரியாக்களை கிளிக் பண்ணும்போது மற்ற ஏரியாக்களும் செலக்ட் ஆகும். பேக்ரவுண்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்ட பிறகு Ctrl+Alt+D கிளிக் பண்ணிவிட்டு ஃபெதர் ஆப்ஷனில் 0.2 கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து Ctrl+X ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதன் பிறகு எரேசர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் எல்லோ கலர் ஷோ ஆகிறதோ அதன் மீது எரேசர் டூலை வீடியோவில் தெரிவது போல் அப்ளை செய்யும் போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அடுத்து இந்த 2 லேயரையும் ஒன்றாக மெர்ஜ் பண்ண இரண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+E ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெர்ஜ் ஆகிடும். மறுபடியும் ஒரு நியூ லேயரை கிரியேட் பண்ணிவிட்டு அதனுடைய கலரை ஒயிட் பேக்ரவுண்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து இமேஜில் உள்ள லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமேஜ் செலக்ட் ஆகும். அடுத்து இமேஜின் கார்னரில் அழுத்தி பிடிச்சு இமேஜை ஓரளவுக்கு வீடியோவில் தெரிவது போல் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து Alt+E+S ப்ரெஸ் பண்ணி இமேஜுக்கு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரோக் ஒரு 2 பிக்சல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து Alt+E+D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேட்டர்ன் ஓப்பன் ஆகும், அதை ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து Ctrl+Alt+N ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ பேஜ் கிரியேட் பண்ணுவதற்கான விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ப்ரீசெட்டில் ஃபோட்டோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சைஸில் லேண்ட்ஸ்கேப் 4x6ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷனில் ஒரு 200 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் கிரியேட் ஆகியிருக்கும். அடுத்து Alt+E+L ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது போன்ற ஒரு விண்டோ ஷோ ஆகும். இதில் யூஸ்னு இருக்கிற இடத்துல பேட்டர்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கஸ்டம் பேட்டர்னில் இந்த இடத்துல உள்ள ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவானது 8 ஃபோட்டோவாக ஷோ ஆகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.